அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வசந்தா. எனக்கு தற்போது 25 வயது ஆகிறது. நான் மிகவும் அழகாக இருப்பேன். என் கணவனின் பெயர் சூர்யா. எனக்கு திருமணமாகி 4 வருடங்கள் ஆகிறது. எங்கள் வீட்டில் நானும் எனது கணவன் மட்டும்தான். எங்களுக்கு 4 வருடங்கள் ஆகியும் இன்னும் குழந்தை எதுவும் பிறக்கவில்லை. என் கணவனும் ஒரு தனியார் கம்பெனியில் ஊழியராக வேலை பார்க்கிறார். நான் சிறு வயதிலிருந்தே மிகவும் கஷ்டம் தெரியாமல் மிக ஆடம்பரமாக இருந்த பெண். எங்கள் வீட்டில் உள்ளவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டாலும் நான் அதெல்லாம் கண்டுகொள்வதும் இல்லை. எனக்கு தேவையானது கிடைத்த ஆக வேண்டுமென அதை அடம்பிடித்து வாங்கிவிடுவேன். ஆனால் எனக்கு திருமணமான நாளிலிருந்து என் கணவனிடம் ஏதாவது ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்றால் கூட பலமுறை கேட்க வேண்டியது இருந்தது. அது மட்டுமல்லாமல் அவர் சில பொருட்களை மட்டுமே வாங்கி கொடுப்பாரே தவிர நிறைய விலையுள்ள பொருட்களை வாங்கி தர மாட்டார். இப்படி இருக்க ஒரு நாள் வசந்தாவும் சூர்யாவும் தான் அறையில் உறங்கிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது வசந்தாவிற்கு தன் கணவன் தனக்கு ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கி கொடுப்பது போல கனவும் வந்தது. அவளும் தன் தூக்கத்திலேயே ஏதோ உளறி கொண்டு இருந்தாள். திடீரென அவளுடைய கணவன் சூர்யா அவளை எழுப்பி என்ன ஆச்சு என்று கேட்க, நீங்கள் எனக்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கி கொடுக்கிற மாதிரி கனவு கண்டேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பகலில் கனவு கண்டால் கண்டிப்பாக பலிக்கும் என்பார்கள். இந்த கனவும் எனக்கு பலிக்குமில்ல என்று சூர்யாவிடம் கேட்க, உடனே சூர்யாவோ, நீ இருக்கியே, கனவுல கூட எனக்கு செலவு வைக்கணும் தான் நினைக்கிற என்று கூறிவிட்டு, என்னோட சம்பளம் மாதம் எவ்வளவுன்னு உனக்கே தெரியும். அதை விட்டுட்டு இப்படி பகல் கனவெல்லாம் காணாத, சீக்கிரமாக எழுந்து நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணு என்று கூறிவிட்டு அவரும் தனது வேலைக்கு கிளம்புவதற்காக சென்று விட்டார். இப்படி இருக்க சூர்யா ஆஃபீஸும் கிளம்பி விட்டார். அவரை வழி அனுப்புவதற்காக வசந்தா வெளியே வந்து நிற்க சூர்யா தனது பைக்கை எடுத்து ஸ்டார்ட் செய்தார். ஆனால் அது ஸ்டார்ட் ஆகவில்லை. உடனே வசந்தா சூர்யாவிடம் கோபப்பட்டு, இந்த வண்டியை ஏன் வச்சிருக்கீங்க, இதை கொடுத்துட்டு புதுசாக ஒரு வண்டி வாங்கி வேண்டியது தானே என்றும் கூறினார். உடனே சூர்யா, இந்த வண்டியை சரி பண்ணுறதுக்கு காசு இல்லை, இதில் புது வண்டியை எப்படி வாங்குவது என்று கூற தனது முகத்தை சற்று சலிப்புடன் வைத்திருந்தாள். உடனே சூர்யா கோபத்துடன், இல்லைனா நீ ஒன்று பண்ணு, உங்கள் அப்பா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு புது பைக் வாங்கி தர சொல்லு என்று கூற, உடனே வசந்தா அவர்கிட்ட காசு இருந்திருந்தால் என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களா என்ன, அவர்கிட்ட வசதி இருந்திருந்தால் என்ன ஒரு நல்ல பணக்காரனுக்குள்ளோ கட்டி வச்சிருப்பாங்க என்றும் சொன்னாள். அங்கே காரே இருக்கும், நான் அந்த காரில் சந்தோஷமாக வெளியே போயிட்டு வருவேன் என்று கனவு கோட்டையை அவரிடம் சொல்லி கட்டி கொண்டிருந்தாள். உடனே சூர்யாவோ, கனவு காண்றதில் எந்த தப்பும் இல்லை, ஆனால் நீ இருக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு கனவு கண்டு இருக்காத, உண்மையான வாழ்க்கையில் வாழ கற்றுக்கோ என்றும் கூறினான். உடனே வசந்தாவோ, பேசினது போதும், உங்கள் தத்துவத்தை நிறுத்திக்கிட்டு இப்போ வேலைக்கு கிளம்புங்க என்று சூர்யாவை வேலைக்கு அனுப்பி வைத்தாள். இப்படி இருக்க தனது கணவனை வேலைக்கு அனுப்பிய பிறகு வீட்டின் உள்ளே செல்வதற்காக சென்ற அவள் பக்கத்து வீட்டில் ஒரு கார் வருவதை பார்த்து காரில் வருவது யார் என்று பார்ப்பதற்காக நின்று விட்டாள். அந்த காரில் இருந்து ஒரு பெண்ணும் இறங்கினாள். அந்த பெண் பார்ப்பதற்காக மிகவும் அழகாகவும் வசந்தா எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என நினைத்தாலோ அதே போல விதவிதமான துணி மற்றும் விதவிதமான நகைகளையும் போட்டிருந்தாள். அவளை பார்த்தவுடன் வசந்தாவிற்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. உடனே வசந்தா அந்த பெண்ணிடம் சென்று பேச வேண்டும் என்று அவள் வீட்டிற்கு சென்று அவள் வீட்டின் உள்ளே செல்வதற்கு முன்பு அவளை அழைத்தாள். அவளும் என்னவென்று கேட்க இருவரும் ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்தி கொண்டனர். வசந்தா தன்னுடைய பெயரை சொல்லிவிட்டு தான் பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன் என்றும் கூற, அவளும் என்னோட பேர் ரம்யா எனவும் நான் நேற்று தான் இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்தேன் என்றும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் உங்களை அப்புறமாக சந்திக்கிறேன் என்று கூறிவிட்டு அவரும் கிளம்பிவிட்டார். ரம்யாவை பார்த்துவிட்டு தனது வீட்டிற்கு வந்த வசந்தா தன் வீட்டை பார்த்து கோபமடைந்தாள். அவள் தன் மனதில் நாள் முழுக்க இந்த வீட்டில் வேலை பார்க்கிறோம், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி மாதிரி தான் நான் இருக்கேன் என சலிப்புடன் வீட்டில் உள்ள வேலைகளையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள். வசந்தா இப்படி புலம்பிக் கொண்டிருக்க சூர்யா அவளுக்கு கால் செய்து, நான் நம்ம கபோர்டில் 3000 ரூபாய் பணம் வச்சிருக்கேன், என்னுடைய வேலை பார்ப்பவர் ஒருவர் நம் வீட்டுக்கு வருவார், அவரிடம் அந்த பணத்தை நீ கொடுத்துடு என்று கூற வசந்தாவும் சரி என காலை பேசி வைத்து விட்டாள். பிறகு தனது செல்போனில் நிறைய சேலை மாடல்களை பார்த்து அவளுக்கு ஒரு சேலையின் மேல் அதிக ஆசையும் ஏற்பட்டது. அதை வாங்கியே தீர வேண்டும் என முடிவு செய்த அவள் தன் கணவன் வேறு ஒருவருக்கு கொடுக்க வைத்திருந்த பணத்தை எடுத்து அந்த சேலையையும் வாங்கிவிட்டாள். வேலை முடிந்து கலப்பாக வீட்டிற்கு வந்த சூர்யா சற்று நாற்காலியில் அமர்ந்திருக்க வசந்தா ஒரு புதிய புடவையை காட்டிக்கொண்டு அலங்கரித்து வெளியே வந்தாள். தன் கணவனிடம் நான் இந்த சேலையில் அழகாக இருக்கிறேனா என கேட்க, அவரும் உனக்கு என்ன குறைச்சல், நீ ரொம்ப அழகாக தான் இருக்க என்று கூறிவிட்டு, இந்த புடவையை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே, இது எப்போ எடுத்த என கேட்க,
இன்னைக்கு மதியம்தான் இந்த புடவையை வாங்கினேன், 3000 ரூபா என்று கூறியவுடன் திடீரென அதிர்ச்சி அடைந்த சூர்யா, பணம் எங்கேருந்து வந்தது என கேட்க, நீங்கள் பணம் வாங்க வருவார்னு சொன்ன நபர் பணம் வாங்க வரவே இல்லை. நான் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன், அங்கே இந்த புடவையை பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால் வாங்கிட்டேன் என்று சாதாரணமாக சூர்யாவிடம் கூறினார். உடனே கோபப்பட்ட சூர்யா, உன்னை யார் அந்த பணத்தை எடுக்க சொன்னது? அது வேறு ஒரு ஆளுக்கு கொடுக்க வேண்டிய பணம், அதை யார் உன்னை எடுத்து சொன்னது என்று கோபத்துடன் பேசிக்கொண்டிருக்க, உடனே வசந்தாவோ, ஏன் இப்படி கோபப்படுறீங்க? அடுத்த மாதம் உங்களுக்கு சம்பளம் வரும் இல்லையா, அதில் அவருக்கு கொடுத்துட வேண்டியது தானே என்று சொல்ல, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்றும் கூறினாள். உடனே கோபத்துடன் சூர்யா, நீ ஏன் இப்படி பண்ணுறது எனக்கு புரியலை. நாம் நாளைக்கு எதுவும் கஷ்டப்படக்கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக நான் பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் உன்னோட ஆசைகள் அடங்கவே அடங்காதா? உன்னால் என்ன சொல்லி திருத்துறதுன்னு எனக்கு தெரியலை என்று கூறிவிட்டு தான் அறைக்கு சென்று விட்டார். இப்படி இருக்க மறுநாள் காலையில் தன் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த வசந்தா ரம்யா வெளியே வருவதையும் பார்த்தாள். வசந்தா உடனே ரம்யாவிடம் சென்று அவளிடம் நலம் விசாரிக்க இருவரும் ஒன்றாய் நின்று பேசி கொண்டிருந்தார்கள். பிறகு, ஏங்க வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு தரேன் என அவளை தன் வீட்டிற்குள் அழைத்து சென்றாள். வசந்தாவின் வீடு மிகவும் சிறியதாக இருந்ததால், என் கணவர் வேலை உயர்வுக்காக காத்திருக்கிறார், அது வந்துவிட்டால் நாங்கள் உங்களைப் போலவே பெரிய வீட்டிற்கு சென்று விடுவோம் என அவளிடம் ஆடம்பரமாக கூறிக்கொண்டு இருந்தாள். பிறகு, உங்களோட கணவன் என்ன வேலை பார்க்குறாங்க? கண்டிப்பாக அவர் பெரிய வேலையில் தான் பார்க்கணும் என்று கூற, உடனே ரம்யாவோ, அவர் இருந்துட்டாரு, எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன், நான் ஒரு சின்ன தொழிலும் பண்ணுறேன், அந்த தொழிலில் கொஞ்சம் பணம் வருது, அதில் தான் என்ன நான் பார்த்துக்கிறேன் என்று ரம்யா கூற, உடனே வசந்தாவோ, அப்படின்னா இந்த கார் நீங்கள் சம்பாதிச்சு வாங்கின காரா? நீங்கள் போட்டிருக்க துணிகள் எல்லாமே உங்கள் தொழில் மூலமாக வாங்கினதா என்று கேட்க, ரம்யாவும் ஆமாம் என்றும் கூறினாள். அவள் ஆமாம் என்று கூறியவுடனே வசந்தா அதிர்ச்சியானாள். பிறகு ரம்யாவிடம், நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க என்று கேட்க, நான் ஒரு பியூட்டி பார்லர் வச்சுருக்கேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னோட அந்த பார்லரில் நீங்கள் வந்து சேர்ந்துக்கலாம் என்று கூற, ஆனால் நான் அந்த அளவு எதுவுமே படிக்கலையே என வசந்தாவும் கூற, உடனே நான் பண்ணுற தொழிலுக்கெல்லாம் படிப்பு தேவையே இல்லை, பணம் யாரும் முக்கியம்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த தொழிலுக்கு வருவாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலில் நிறைய பணமும் கிடைக்கும், அதை எண்ணுவதற்கு கூட நமக்கு நேரம் கிடைக்காது என்றும் கூறினாள். வசந்தா வாயடைத்து போனாள். அப்படின்னா நானும் உங்களோட தொழிலில் வந்து சேர்ந்துக்கிறேன் என்று ஆர்வத்துடன் வசந்தா கூற, உடனே ரம்யாவும், நீங்கள் முதல்ல என்னோட தொழிலை வந்து பாருங்கள், அப்புறமா முடிவு பண்ணி சொல்லுங்கள் என்று கூற, வசந்தாவும் சரி என்று சம்மதித்தாள். அது மட்டுமல்லாமல் வசந்தா மிகவும் அழகாக இருந்ததால் ரம்யாவிற்கு அவளை வைத்து தொழில் செய்தால் நிறைய பணம் கிடைக்கும் என அவள் மனதிலும் தோன்றியது. இப்படி இருக்க வசந்தாவை தனது பியூட்டி பார்லருக்கு அழைத்து செல்கிறேன் என ஒரு மசாஜ் சென்டருக்கு அழைத்து சென்றாள். அங்கு இருக்கும் ஒரு ஆணிடம் ரம்யா வசந்தாவை அறிமுகப்படுத்தினாள். அது மட்டுமல்லாமல் அங்கு நிறைய ஆண்கள் வருவதும் போவதுமாக இருந்ததால் அதை பார்த்த வசந்தா இது தவறான இடமாக இருக்குமோ எனவும் யோசிக்க ஆரம்பித்தாள். வசந்தாவை ரம்யா ஒரு தனி அறைக்குள் அழைத்து சென்றாள். அங்கு மசாஜ் செய்வதற்கான நிறைய பொருட்கள் இருந்ததை பார்த்து அவள் அதிர்ச்சியும் அடைந்தாள். அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவளிடம், ரம்யா, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் என்ன தொழில் பண்ணுறேன்னு உனக்கு தெரிந்திருக்கும், இது ஒரு மசாஜ் பார்லர், அது மட்டுமல்லாமல் இங்கே தவறான தொழிலும் நடந்து வருகிறது, அதன் மூலமாக நிறைய சம்பாதிக்கவும் செய்கிறேன், நீயும் ரொம்ப அழகாக இருக்க, நீ அந்த தொழிலுக்கு வந்தால் ஒரு நாளைக்கு பல ஆயிரங்கள் சம்பாதிக்கலாம், அதில் உனக்கும் பாதி தரேன் என்று கூறியவுடன் இவ்வளோ பணம் கிடைக்கிறதா என அவளும் ஆச்சரியமடைந்தாள். பிறகு ரம்யாவிடம் இதை பற்றி எதுவும் கூறாமல் அந்த இடத்திலிருந்து சென்று விட்டார். இப்படி இருக்க இரவு சூர்யாவும் வசந்தாவும் அமர்ந்து ஒன்றாக சாப்பிட்டு கொண்டிருந்தனர். அப்பொழுது சூர்யா, அடுத்த மாதம் என் அக்கா பையனோட திருமணம் இருக்குது, அதுக்கு நாம் 2 பேருமே போகணும் என்று கூற, உடனே வசந்தாவோ, ஆமாம், நம்ம அந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பாக போகணும், எனக்கு ஒரு 15,000 ரூபா பணம் கொடுங்க, அதில் நான் எனக்கு தேவையானதை வாங்கிக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் ஏதாவது கிஃப்ட்டும் கொடுக்கணும் என்று கூற, இதை கேட்ட சூர்யா, நீ அவ்வளோ பணத்துக்கு என்ன வாங்க போகிற, அதான் உங்ககிட்ட நிறைய சேலைகள் இருக்கே, அதில் ஏதாவது ஒன்று எடுத்து கட்டிக்கிட்டு வர வேண்டியதானே என்றும் கூறினான். கோபப்பட்ட வசந்தாவோ, அதில் இருக்கிற எல்லா புடவையுமே நான் கட்டினது தான், ஒரு கல்யாணத்துக்கு கூட நீங்கள் எனக்கு புடவை வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? ஒரு மனைவிக்கு நீங்கள் செலவு பண்ண முடியலைன்னா எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? சூர்யாவை வசந்தா திட்ட, உடனே கோபப்பட்ட சூர்யாவோ, நான் இன்னும் பணம் சம்பாதிச்சு கொடுக்குற மிஷின் இல்லை, எனக்கும் ஆஃபீஸில் சம்பளம் கம்மியாக தான் கொடுக்குறாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் செலவு பண்ணவும் முடியும், உனக்கு விருப்பம் இருந்தால் அந்த செலவுக்கு ஏற்ற மாதிரி வாழு, அப்படி இல்லைன்னா நீயும் ஒரு வேலைக்கு போ, என்னால் இதுக்கு மேலே உன்னோட ஆசைகளை எல்லாம் நிறைவேற்ற முடியாது என கூறிவிட்டு சென்று விட்டார். இதை கேட்டு இரவு தூக்கம் வராமல் யோசித்து கொண்டிருந்த வசந்தா ரம்யா கூறியதை நினைத்து பார்த்தாள்.
வெகு நேரம் யோசித்த வசந்தா ரம்யாவிற்கு கால் செய்து, நான் உங்களிடம் வேலைக்கு வருகிறேன் எனவும் கூறினாள். பிறகு தன் கணவனிடம் வசந்தா, நானும் இனிமேல் வேலைக்கு செல்வதாக இருக்கிறேன். அது என்ன வேலை என்றால், சிறு சிறு பசங்களுக்கு டியூஷன் எடுக்கும் வேலை. காலை 9 மணிக்கு சென்றுவிட்டு மதியம் வந்துவிடலாம் என கூற, சூர்யாவும் வசந்தா கூறுவது உண்மை என நம்பி, சரி என நீ சந்தோஷமாக சென்று வா எனவும் அனுப்பி வைத்தான். பிறகு ரம்யாவும் வசந்தாவும் அந்த மசாஜ் பார்லருக்கு சென்றார்கள். அங்கு சென்றதுமே ரம்யாவிடம் வசந்தா, நான் இங்கே வேலை பார்க்கறது யாருக்கும் தெரியக்கூடாது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வேலைக்கு வரேன். இந்த விஷயம் மட்டும் என் கணவனுக்கு தெரிஞ்சா நான் அவ்வளவுதான் என கூற, உடனே ரம்யாவும் இந்த விஷயம் கண்டிப்பாக யாருக்கும் தெரியாது. உன்னை பாதுகாப்பாக பார்த்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு எனவும் கூறினாள். பிறகு வசந்தா அவர்கள் கொடுத்த உடையை அணிந்து கொண்டு ஒரு அறையின் உள்ளே சென்றாள். அங்கு ஒரு ஆண் தனக்கு மசாஜ் செய்ய வேண்டுமென அமர்ந்திருந்தான். அந்த ஆண் யாரென்றால் சூர்யாவுடன் வேலை பார்க்கும் பிரகாஷ் என்பவன். ஆனால் வசந்தாவும் பிரகாஷும் இதுவரை பார்த்து கொண்டதே கிடையாது. இப்படி வசந்தா வேலை பார்க்கவும் தொடங்கினாள். இப்படி இருக்க மசாஜருக்கு சென்று வந்த பிரகாஷ் சூர்யா அழைப்பு வந்ததால் ஏதோ வேலை இருக்கிறது என நேரடியாக சூர்யாவின் வீட்டிற்கே சென்றான். அப்பொழுதுதான் அவன் முதலாக சூர்யாவின் வீட்டிற்கு சென்றான். இருவரும் பேசி கொண்டிருக்க, அண்ணி எங்கே இருக்காங்க, அவங்கள எனக்கு அறிமுகப்படுத்தி வை என கூற, உடனே சூர்யா, அவளுக்கும் வேலை கிடைச்சிருச்சு, சின்ன பசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்குறா, வேலை அந்த வேலைக்கு அவள் போயிருக்கா, இனிமே அவள் மாலை நேரத்தில் தான் வீட்டுக்கு வருவா எனவும் கூறினான். பிறகு பிரகாஷ் சூர்யாவிடம் தான் சென்ற மசாஜ் பற்றி கூறிக்கொண்டிருந்தான். நீ ஒரு வாட்டி அங்கே போனால் உன் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நீ வேணும்னா ஒரு நாள் போயிட்டு வா, நான் உனக்கு அட்ரஸ் தருகிறேன் என்று அட்ரஸையும் அவனிடம் கொடுத்தான். இப்படி இருக்க மாலை நேரம் ஆன பின்பு வசந்தா தன் வீட்டிற்கு வந்து விட்டாள். இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்க, ஒரு நாள் காலை நேரத்தில் சூர்யா ஆஃபீஸுக்கு கிளம்பும் முன்பாகவே பிரகாஷின் பைக் பிரச்சனையானதால் சூர்யாவுடன் செல்லலாம் என அவன் வீட்டிற்கு பிரகாஷும் வந்தான். அப்பொழுது தன் மனைவியான வசந்தாவை சூர்யா அழைக்க வசந்தாவும் அங்கு வந்தாள். பிறகு வசந்தாவிடம், இது என்னோட வேலை பார்க்குற பையன் பிரகாஷ் என அறிமுகப்படுத்த, இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அதிர்ச்சியானார்கள். பிறகு நான் என்னோட பையை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என சூர்யா சொல்லிவிட்டு தன் அறைக்கு செல்ல, பிரகாஷ் வசந்தாவிடம், அங்கே வேலை பார்த்தது நீங்கள் தானே, தெரிஞ்சிருந்தா நிறைய பணம் கொடுக்காம நான் இங்கே வந்திருப்பேனே, சரி பரவாயில்லை, நான் மதியம் வீட்டுக்கு வரேன், நம்ம நிறைய பேசலாம் என அவரிடம் பேசி கொண்டிருக்க சூர்யாவும் அங்கே வந்தான். பிறகு சூர்யாவும் பிரகாஷும் வேலைக்கு சென்று விட்டார்கள். பிரகாஷிற்கு தெரிந்து போனவுடன் அவனை இப்படியே விட்டால் தன் கணவனிடம் சொல்லிவிடுவான் என என்ன செய்வது என்றும் தெரியாமல் யோசித்து கொண்டிருந்த வசந்தா நடந்த உண்மையை அனைத்தையுமே ரம்யாவிற்கு கால் செய்து கூறினாள். பிறகு சொன்னதைப் போலவே மதிய நேரத்தில் சூர்யாவிற்கு தெரியாமல் வசந்தாவை பார்க்க பிரகாஷும் அங்கு வந்தான். நீங்கள் பண்ணுறது உங்கள் கணவனுக்கு தெரியாது போல, அவனுக்கு தெரியாமல் நீங்கள் நிறைய வேலையெல்லாம் பார்க்குறீங்க, அவனுக்கு தெரிந்தால் உங்களை என்ன பண்ணுவான் என அவளை மிரட்டி தன்னுடன் தனிமையில் இருக்குமாறும் கூறினான். வசந்தாவோ ரம்யாவிடம் நடந்ததை பற்றி கூறியவுடன் ரம்யாவும் மற்றொரு ஆணும் அந்த வீட்டிற்கு வந்துவிட்டனர். அவர்கள் எதிர்பார்த்தது போலவே பிரகாஷ் அங்கே வர அவனை 3 பேருமே சேர்ந்து கொல்வதற்கு முடிவும் செய்தனர். பிறகு இதை பற்றி நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் என தயவுசெய்து விட்டுடுங்க என பிரகாஷ் எவ்வளவோ கெஞ்சியும், இதை நீ வசந்தா மிரட்டுவதற்கு முன்னாலேயே யோசித்து இருக்கணும் என அவனை கத்தியால் குத்தி கொன்றும் விட்டார்கள். பிறகு அவனுடைய உடலை எடுத்து யாருக்கும் தெரியாத இடத்திலும் போட்டுவிட்டார்கள். இப்படியே 2-3 நாட்கள் தேடியும் அவனை எங்குமே கண்டுபிடிக்க முடியவில்லை. தன் நண்பனை காணவில்லை என சூர்யாவும் எங்கெங்கோ தேட, வசந்தாவிடம் எங்கேயாச்சும் போயிருப்பான், கண்டிப்பாக வந்துடுவான், நீங்கள் அதுக்காக ஏன் உங்கள் உடம்பை போட்டு கெடுத்துக்கிறீங்க, வந்து ஒழுங்காக சாப்பிடுங்க என்று கூறிவிட்டு தன்னுடைய வேலைக்கும் சென்று விட்டாள். இப்படியே நாட்கள் செல்ல சூர்யாவிற்கு மிகவும் உடல் சோர்வாக இருந்ததால் அவன் வரும் வழியிலேயே பிரகாஷ் சொன்ன அந்த மசாஜ் பார்லரையும் பார்த்தான். பிறகு அந்த தனக்கு மசாஜ் செய்வதற்காகவும் சென்றான். ஆனால் சூர்யா தவறான எண்ணத்துடன் வரவில்லை. அவன் தன் உடல் சோர்வை போக்குவதற்காக மட்டுமே வந்திருந்தான். பிறகு அங்கு உள்ள ஒரு ஆண் நபர் சூர்யாவை ஒரு அறைக்குள் அழைத்து சென்று அவரை பின்பக்கமாக படுக்கச் சொல்லிவிட்டு சென்று விட்டார். பிறகு அந்த அறைக்குள் சூர்யாவின் மனைவியான வசந்தா சென்றார். ஆனால் அதை சூர்யா கவனிக்காமல் படுத்திருந்தான். சூர்யா தான் இங்கு படுத்திருப்பது என வசந்தாவிற்கு தெரியாது. வசந்தாவும் வேறு ஒருவரைப் போல எப்பொழுதும் தான் செய்யும் வேலைகளையெல்லாம் செய்ய ஆரம்பித்தார். சூர்யாவின் முதுகில் எண்ணெயை ஊற்றி தாராளமாக தேய்த்த வசந்தா சிறிது நேரம் போக போக சற்று மாற்றத்துடன் அவனுடன் முதுகை தேய்க்கவும் ஆரம்பித்தாள். பிறகு படுத்தபடியே யோசித்த சூர்யா, நம்மிடம் பிரகாஷ் சாதாரண மசாஜ் என்று தானே சொன்னான், ஆனால் இப்படி என்று நமக்கு தெரிந்திருந்தால் இங்கு வராமலேயே இருந்திருக்கலாமே என சற்று மாற்றத்துடன் நடந்து கொண்ட அந்த பெண்ணிடம், அப்படியெல்லாம் பண்ணாதே என கூறிக்கொண்டு திரும்பி அவள் முகத்தை பார்க்க உடனே அவனுக்கும் பேரதிர்ச்சியானது.
ஏனென்றால் அங்கு நின்றிருந்தது சூர்யாவின் மனைவியான வசந்தா. எனக்கு டியூஷன் வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, ஆனால் இப்படி ஒரு அசிங்கமான வேலையை பார்க்குறீங்களா என அவனுக்கு ஆத்திரம் தலைக்கு ஏறியது. உடனே வசந்தாவிடம் சென்ற சூர்யா, இதுதான் நீ பாடம் எடுக்கிற டியூஷனா? இப்படி பண்ணுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை? உன்னோட ஆசையை நிறைவேற்றுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலையை செய்கிறாயா என கேவலப்படுத்திவிட்டு அங்கு கத்தி கூச்சலிட ஆரம்பித்தான். உடனே அங்கு ரம்யாவும் ஒரு ஆணும் வந்தனர். ரம்யா வசந்தாவிடம், இவர் ஏன் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? இவர் அந்த பிரகாஷும் தெரிஞ்சவரா என கேட்க, உடனே சந்தேகப்பட்ட சூர்யா, அப்போது பிரகாஷை நீங்கள் என்ன பண்ணீங்க? அவன் எங்கே இருக்கான் என வசந்தாவிடம் சூர்யா கேட்டார். உடனே வசந்தா, நான் இந்த தொழில் பண்ணுறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால் அவன் என்னை மிரட்டி அவன் அடையணும்னு நினைச்சான், அதனால் நாங்கள் அவனை கொன்னுட்டோம் என்று அவனுக்கு அதிர்ச்சி அளிக்கும்படி கூறினார்கள். உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன், இப்போவே நான் போலீஸுக்கு கால் பண்ணுறேன் என போலீஸுக்கு கால் செய்ய அந்த ஃபோனையும் ரம்யா தட்டிவிட்டாள். ஆனாலும் போலீஸுக்கு கால் போய்விட்டது. அங்கு அவர்கள் பேசுவது அனைத்தையுமே போலீஸ் கேட்டுக்கொண்டிருந்தனர். பிறகு சூர்யாவை அவர்கள் சேர்ந்து கொள்ள முயற்சித்தனர். ஆனால் வசந்தா, என் கணவனை தயவு செய்து விட்டுருங்க, அவர் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டார் என ரம்யாவிடம் கெஞ்ச, அவர் வெளியில் போய் யார்கிட்டையாவது ஏதாவது சொல்லிட்டானா நமக்கு தான் பிரச்சனை, நாமளும் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும் என வசந்தாவிடம் கூறினாள். பிறகு சிறிது நேரத்தில் அந்த ஃபோன் இருக்கும் இடத்தை தேடி பார்த்து போலீஸும் வந்துவிட்டனர். அங்கு வந்த போலீசாரிடம் சூர்யா நடந்த உண்மை அனைத்தையுமே கூறினான். பிறகு தன் மனைவியான வசந்தா மற்றும் அவளுடைய ஆசையை தூண்டி இந்த தொழிலுக்கு அழைத்து வந்த ரம்யா மற்றும் அங்கு உள்ள பல பெண்களையும் போலீசும் கைது செய்தனர். இருக்கும் பணத்தை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வதை விட்டுவிட்டு ஆடம்பரமாக வாழ வேண்டுமென கனவு கண்ட வசந்தா அந்த கனவினால் தவறான பாதைக்கு சென்று இப்பொழுது ஒரு கொலையாளி மற்றும் தவறான பெயரையும் பெற்றுக்கொண்டாள். சூர்யா எவ்வளவோ சொல்லியும் ஆடம்பரமாக தான் வாழ வேண்டும் என நினைத்த அவளுக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது.